வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 30 தை 17. இன்றைய தினத்தில் வானிலையில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து சுழற்சிகள் அவ்வப்போது ஏற்பட்டு அது இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை அது மேற்கு நோக்கி சுழற்சிகள் நகர்ந்து வலுவிழந்து வருகிறது. மகரரேகையில் இருந்து சூரியனுடைய தோற்ற நகர்வு கடகரேகை நோக்கி உள்ளது. தற்போதைய நிலையில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் இந்த சூரியனுடைய தோற்ற நகர்வு வளிமண்டலத்தில் நீடிக்கிறது. விளைவாக நிலநடுக்கோட்டு பகுதியிலும் நெடுகிலும் சுழற்சிகள் ஏற்பட்டு நகர்வது இயல்பான ஒன்றுதான். இந்த நிலையில்தான் தற்போது நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து சுழற்சிகள் ஏற்பட்டு கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது. இயல்பான பருவக்காற்றின் விளைவாக இந்த அளவில் சில நேரங்களில் பருவக்காற்றில் சில மாறுதல்கள் ஏற்பட்டு காற்றினுடைய திசைகள் மாறுபட்டு காற்று இணைப்புகள் வெப்ப காற்றினுடைய இணைப்புகள் கிடைக்க சில இடங்களில் தென் அரைக்கோள வட அரைக்கோளத்தை பொறுத்தவரை நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த பகுதிகளில் லேசான மிதமான மழைப்பொழிவு ஏற்படுவது சகஜம். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நகரக்கூடிய சுழற்சி, தற்போது நீடிக்கக்கூடிய சுழற்சி, தென்னிலங்கைக்கு தெற்கில் நீடிக்கக்கூடிய சுழற்சி, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்று இணைப்பை ஏற்படுத்துவதன் விளைவாக தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் வரையிலான கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் பனிமூட்டத்தினுடைய அளவை குறைத்து லேசான மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று முதல் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை முதலே தென்கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் இன்று காலை முதலே சற்று வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்படுவதற்கும் வெப்பம் உயர தூறல் மற்றும் மிதமான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு அவ்வப்போது நீடித்து லேசான முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகள், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள், இங்கெல்லாம் இந்த லேசான தூறல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தீவிர மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏதுமில்லை. இந்த மழை வாய்ப்புகளும் ஏற்பட்டு குறுகிய நேரத்தில் விலகும் தூறல் மற்றும் மிதமான மழை வாய்ப்புகளாக டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவாக கடலோர பகுதிகளிலும் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வலுவான மழைப்பொழிவாக ஏற்பட்டு குறுகிய நேரத்தில் விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாக மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இந்த மழை வாய்ப்புகள் இருக்கலாம். இன்றும் நாளையும் நாளை மறுநாள் வரை இந்த தூறல் மற்றும் மிதமான மழைப்பொழிவு, தெற்கு உள் மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழைப்பொழிவு, குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் இந்த தூறல் சாரலுக்கு வாய்ப்புகள் உள்ளன. மற்றபடி இந்த மழைப்பொழிவு
வலுவான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புகள் ஏதுமில்லை என்றே கூற வேண்டும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்பட்டு விலகக்கூடிய, அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்பட்டு விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாக, குறுகிய நேரத்தில் விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாக, தூரலாகவும் சில நேரங்களில் சற்று கூடுதல் வாய்ப்புகளாக கடலோர பகுதிகளில் ஏற்பட்டு விலகலாம். பாதிக்கும் மழைக்கு வாய்ப்புகள் இல்லை. இது 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். இந்த சுழற்சி நகர்ந்து விலக மீண்டும் வடகிழக்கு குளிர்களினுடைய வரவு அதிகரித்து படிப்பொழிவுடைய தாக்கம் அதிகரிக்க வெப்பத்தினுடைய அளவு படிப்படியாக உயரும். ஏன்னா சூரியனுடைய தோற்ற நகர்வு நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் மகரரேகைக்கும் இருக்கிறது. மார்ச் 21 அது நிலநடுக்கோட்டுக்கு நேர்குத்தாக சூரியனுடைய கதிர்கள் விழக்கூடும். அந்த வேளையில் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பின்னரே வெப்பத்தினுடைய அளவு வெகுவாக அதிகரித்து கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும். எந்த அளவில் வானிலை நகர்கிறது தொடர்ந்து கண்காணிப்பும். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.